உலகத்தோட சூப்பர் பவர்ஸ் இப்போ மாறிக்கிட்டே வருது. இந்தியாவும் சிங்கப்பூரும் இப்போ ஒரு மெகா டீல் போட்டிருக்காங்க. இது செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அப்படி என்ன இந்த டீலில் இருக்குன்னு பார்க்கலாம். நாம் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், எலக்ட்ரிக் கார், என் வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் வரைக்கும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது செமிகண்டக்டர். ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சிப் தான் இந்த செமிகண்டக்டர். செமிகண்டக்டர்ஸோட மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் ஷேரை பற்றி முதல்ல பார்க்கலாம். உற்பத்தி திறன் அடிப்படையில் பார்த்தா தைவான் சுமார் 60-65% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. குறிப்பாக ஏஐ மற்றும் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு தேவையான மிக அதிநவீன சிப்புகள் 90%க்கும் மேல் இங்கு தான் தயாரிக்கிறாங்க. அதை தொடர்ந்து தென்கொரியா உலக உற்பத்தியில் சுமார் 15-18% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் மெமரி சிப்புகள் தயாரிக்கிறாங்க. மேலும் சீனா உலகளாவிய உற்பத்தி திறனில் சுமார் 19% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு மற்றும் இது வேகமாக வளர்ந்து வரும் நாடாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட உலக டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த நியூஸ் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது. குளோபல் டெக்னாலஜி பவர்ஸோட சப்ளை செயின் டோட்டலாக மாற்றி எழுதக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கலாம். இந்த புது பார்ட்னர்ஷிப்பில் அப்படி என்ன இருக்குது? சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த உலக டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவும் சிங்கப்பூரும் 2 நாடுகளும் அவங்களோட பலத்தை ஒன்று சேர்க்குறாங்க. இது ஒன் வே டீல் கிடையாது, கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ஸ், அதாவது செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குற பெரிய கனவு இருக்குது. அதே சிங்கப்பூர் கிட்ட செமிகண்டக்டர் ரிலேட்டடான டெக்னாலஜி அண்ட் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவோட கனவுக்கு சிங்கப்பூர் கை கொடுக்குது. இது 2 நாட்டுக்கும் லாபம் தருது. சரியான வின்-வின் சிச்சுவேஷன்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய டீல் வெறும் பேப்பரில் ஒப்பந்தமாக போடப்பட்டால் மட்டும் போதுமா? இது நடத்த 2 பக்கமும் டாப் லெவல் லீடர்ஸ் ஃபுல் கமிட்மெண்ட்டோடு வேணும். சரி, இப்போ இந்த டீலோட ஆர்கிடெக்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். இந்த பார்ட்னர்ஷிப்போட சென்டரில் நிற்கிறது இவங்க 2 பேர் தான். இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், சிங்கப்பூரோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரான கேன் கிம் யாங். இவங்க 2 பேரும் மீட் பண்ணி சைன் பண்ணது தான் இந்த டீலுக்கு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு. இது வெறும் கவர்மெண்ட் லெவல் பேச்சுவார்த்தையோட நிற்கலை, கிரவுண்டில் உண்மையான வேலை நடக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சிங்கப்பூரோட முக்கியமான இண்டஸ்ட்ரி அசோசியேஷனான சிங்கப்பூர் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இந்தியாவோட செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் கூட அதிகாரப்பூர்வமான பார்ட்னர்ஷிப் போடப்பட்டிருக்கு. இது வெறும் பேச்சு இல்லை, செயல்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். சரி, இந்த டீலுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ இது வெறும் மீட்டிங்கோட நிற்காம எப்படி நிஜமான ஆக்ஷன் பிளானாக மாறுதுன்னு பார்க்கலாம். இதுக்காகவே தெளிவான 3 பாயிண்டர் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன்ஸோட மொத்த ஃபோக்கஸும் ஒன்று தான், எப்படி இந்த ட்ரீம் ப்ராஜெக்டை உண்மையாக்குறது. பேப்பரில் இருக்கிற பிளான் நிஜமாக்க என்னென்ன சவால்கள் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதில் தான் இந்த முழு கவனமும் இருந்துச்சு. இதுதான் இந்த பார்ட்னர்ஷிப்போட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அந்த 3 பாயிண்டர் ஆக்ஷன் பிளான் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, லாஜிஸ்டிக்ஸை வேகப்படுத்தணும். அதாவது முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். 2வது, சேலஞ்சஸ், அதாவது வர சவால்களை சமாளிக்கணும். இதுக்கு சிங்கப்பூரோட டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். 3வது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேலண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த மாடர்ன் சிப் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான திறமையான ஆட்களை உருவாக்கணும். இந்த டேலண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். யார் வேணும்னாலும் ஃபேக்ட்ரி கட்டிடலாம், ஆனால் அதை ரன் பண்ண ஸ்கில்டு அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தேவை. இதுக்காகவே சிங்கப்பூர் அவங்களோட எக்ஸ்பர்ட் டீமை இறக்கியிருக்காங்க. அவங்களோட வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம், என்டர்பிரைஸ் எஸ்ஜி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனல் சர்வீசஸ், சிங்கப்பூர் பாலிடெக்னிக், இப்படி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்திய டெக்னீஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த டீலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம்.
இப்போது இதோட இம்பேக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டீல் ஒரு பைலேட்ரல் கோஆப்ரேஷன். 2 நாடுகளும் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண ஒன்றா வேலை செய்கிறாங்க. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, கலாச்சாரம் என பல வருஷமாக பெரிய உறவு இருக்குது. இந்த டீல் இன்னும் இந்த உறவை ஸ்ட்ராங் ஆக்குது. செமிகண்டக்டர்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதில் இன்னும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் என பல ஃப்யூச்சர் டெக்னாலஜி சேர்ந்து வேலை செய்ய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு லாங் டேர்ம் விஷனுக்கான முதல் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. இது வரைக்கும் ஓகே. இதனால் எனக்கு என்ன லாபம்னு நீங்கள் கேட்கலாம். இதில் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 இம்பார்ட்டன்ட் பலன் இருக்குது. ஃப்யூச்சர் கேட்ஜெட்ஸ் நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ மாதிரி புதிய டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. ஏஷியாவில் பெரிய லெவல் இனோவேஷன்ஸ் உருவாகலாம். சிலிகான் வேலி அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் ஏஷியாவில் இருந்தும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நம்ம பார்க்கலாம். இந்தியா டெக்னாலஜியில் சூப்பர் பவராக உருவாகும். இதோடு நிற்காமல் இந்த டீல் எப்படி அடுத்த லெவல் மூவ் ஆகுதுன்னு க்ளோஸாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுப்போம். இந்த டீலை பற்றி எண்ணங்களை எல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.